ஜோதிகா விட்ட ரீல் எல்லாம் அந்து போச்சு மக்களே. சென்னையில கூட்டு குடும்பமா இருந்த சூர்யாவை சிவகுமார் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க ஜோதிகா. வயசான அம்மா அப்பாவை பாத்துக்கவும் பாலிவுட்ல வாய்ப்பு தேடவும் மும்பைக்கு போனதா அவங்களே சொன்ன நிலையில சூர்யாவோ பசங்களோட உயர் படிப்புக்காகத்தான் மும்பைக்கு போனோம்னு ஜோவை காப்பாத்துற மாதிரி பேசினாரு. ஆனாலும் நம்ம ஜோ சென்னைக்கு வரபோதெல்லாம் சிவகுமாரோட லட்சுமி இல்லத்துல தங்காம ஹோட்டல்லையும் நுங்கம்பாக்கத்துல ஒரு பிளாட்லயும் தான் தங்குறாங்க. இதை தொடர்ந்து ஜோதிகாவுக்கும் சிவகுமார் குடும்பத்துக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. மூத்த மகள் தியா பள்ளி படிப்பை முடிச்ச கையோட மேல் படிப்புக்காக இப்ப அமெரிக்காவுக்கு போறாங்க. சோ சென்னைக்கே அகைன் வந்துடலாம்னு சென்னை ஈசிஆர்ல ஒரு பங்களாவை கட்டி முடிச்சிருக்காராம் சூர்யா. ஆக்சுவலி இது குறித்த செய்தி ஆல்ரெடி பரபரப்பா பேசப்பட்ட நிலையில இப்ப வீடு சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது ஏன் தனியா ஈசிஆர்ல இருக்கணும்? சென்னை டி நகர்ல இருக்கிற லட்சுமி இல்லத்துக்கே போய் மாமனார் மாமியார்னு கூட்டு குடும்பமா வாழலாமேன்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள். அதாவது ஜோதிகாவுக்கும் சிவகுமார் குடும்பத்துக்கும் இடையில சுமூகமான உறவு கிடையாது, கருத்து வேறுபாடு இருக்குன்னு பேச்சு அடிபடுது.